ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கேம்பஸ்லேயோ இல்லை ஜாப் வேலை தேடணும்னு நீங்கள் நினச்சிட்டாவே இப்போது இந்தியாவில் டாப் நம்பர் 1 பிளாட்ஃபார்மாக இருக்கிறதும் எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நாக்ரி தான். ஸோ நாக்ரி தான் ஃபஸ்ட்டு டாப் பிளாட்ஃபார்மாக இருக்கனால எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நானும் நாக்ரியிலேருந்து தான் மோர் தென் ஒரு 2+ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சோர்சிங் பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நாக்ரியில் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஸோ பேக் எண்டில் நாக்ரிலேருந்து எப்படிலாம் சர்ச் பண்ணி ஒரு கேண்டிடேட்ஸை எடுப்பாங்க, ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட நாக்ரி ப்ரொஃபைலை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த வீடியோவில் சீரியஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்ட் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு பார்ட்டாக வரப்போகுது. ஒரு பார்ட்லையும் ஒன்று டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி நீங்கள் இப்போ வேறு ஏதாவது பார்ட்டில் இருக்கீங்கன்னா ஸோ பார்ட் 1லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் இதில் கிடைக்குங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நௌக்ரியில் எப்படி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது, அதே மாதிரி நௌக்ரி எப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்னோட நேம் நவி. நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நௌக்ரியை மோர் தென் 2+ இயர்ஸாக ஒர்க் பண்ணுறப்போ நான் மோஸ்ட்லி பர்சனலாக ஃபீல் பண்ணுறது நௌக்ரியில் இருக்கக்கூடிய சோர்சிங் பார்ட்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவேன். சோர்சிங் மீன்ஸ் இப்போது நாக்ரியில் நீங்கள்லாம் அப்டேட் பண்ணுறீங்களா, உங்களை மாதிரி எக்கச்சக்க பேர் இல்லை லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா நாக்ரி பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாக்ரியில் லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூலிமா தான் அந்த பிளாட்ஃபார்மில் சோர்ஸ் பண்ணி எடுப்பாங்க. சோர்ஸ் பண்ணி லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்க பட்சத்தில் ஒரு ஹெச்ஆரா எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆள் தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆள் தேவை, இல்லைனா ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஆள் தேவை, இந்த மாதிரி ஸ்கில் செட்லாம் இருக்கணும், இவ்வளோ சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும், இந்த லொக்கேஷனுக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்கும் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஃபில்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நௌக்ரியில் பேக் எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே போட்டு அவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் காட்டுற வரையும் நிறையா ஃபில்ட்ரேஷனை போட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைலுக்கு பேச முடியுமானா பேச முடியாது. அதில் ஃபில்டர் போட்டு என்ன மாதிரி தேவைங்கிறது ஒரு 50 ப்ரொஃபைலோ 100 ப்ரொஃபைலோ அந்த அளவுக்கு சுருக்கி அந்த 50 ப்ரொஃபைலுக்கு கால் பண்ணி, ப்ரொஃபைல் மீன்ஸ் அந்த 50 பேருக்கு 50 கேண்டிடேட்டோட நேம் டீடைல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க தான் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 பேருக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்லி கேண்டிடேட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, இப்போ உங்களுக்கு நார்மலாக நாக்ரியிலேருந்து கால் பண்ணுறோன்னு கால் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாக்ரியில் ஹெச்ஆர்ஸ் இந்த மாதிரி ஃபில்டர் அவுட் போட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அந்தந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஃபில்டர் போடுறாங்க, இந்த அல்காரிதம் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பேக் எண்ட்லேருந்து போடுறாங்க, அது பேசிக் விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நௌக்ரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தான் சோர்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் அதை எப்படிலாம் கொடுக்கணுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நான் ரொம்ப நாளாக அந்த வீடியோ போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் கரெக்டான நமக்கான ஒரு நௌக்ரி ஆக்சஸ் கிடைக்காதனால நம்மளால் போட முடியாமல் இருந்துட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட ஃப்ரெண்டு மூலிமா அவரோட கம்பெனியோட நௌக்ரி ஆக்சஸ் தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்லி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவரோட பெர்மிஷனோட அவரோட ஐடியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நௌக்ரியோட பேக் அண்ட் ஆக்சிஸ். ஸோ நீங்கள் ஜாப் சீக்கராக இருக்குன்னா நௌக்ரியோட ஃப்ரண்ட் எண்டில் நார்மல் நௌக்ரி ஜாப் சீக்கர்னு போட்டிங்கன்னா வரும். இது பார்த்தீங்கன்னா நௌக்ரியில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ் யூஸ் பண்ணுறது நௌக்ரி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் வினோத்குமார் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்காக ஐடி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அவர் ட்ராலீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ வினோத்குமார் ட்ராலீட்.com. ஓகே, இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே, ஸோ உள்ளே போனோடனே நமக்கு நாக்ரி இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நௌக்ரியோட டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நௌக்ரியில் நிறைய ஆப்ஷன்ஸ் பேக்கெண்டில் இருக்க ஹெச்ஆர்ஸ்க்கே நிறையா இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் ஃபில்டர் அவுட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஹெச்ஆர் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டாக ரெடிக்ஸில் இதுதான் சர்ச் ரெஸ்யூம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் சர்ச் ரெஸ்யூம் போய்க்கிறேன். ஸோ நௌக்ரியில் நார்மலாக சர்ச் வந்தாலே பேக்ரவுண்ட்லேருந்து இப்படி தான் சர்ச் இருக்கும். சர்ச் ரெஸ்யூம்னா ஸோ ரெஸ்யூமை சர்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ்லாம் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ்க்கு இந்த இத்தனை லெவலாக ஃபில்ட்ரேஷன் போடுற மாதிரியான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் என்னென்ன இருக்குது, அந்த ஃபில்ட்ரேஷனை நீங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஒன்று நான் இப்போ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ அதில் பேக்கெண்டில் வந்து நௌக்ரியில் ஒரு ப்ரொஃபைல், அதாவது லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அதில் நம்ம ப்ரொஃபைல்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டோம்னாவே ஃபஸ்ட்டு பேசிக்காக
பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு மெயினாக நௌக்கரியில் கேட்குறது கீவேர்ட்ஸ் அப்படின்னு தான் கேட்கும். என்ன மாதிரியான கீவேர்ட்ஸை நீங்கள் உள்ளே கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஹெச்ஆர் சர்ச் பண்ணுறப்ப கம்ப்ளீட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கீவேர்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கீவேர்ட்னா என்ன, கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கீவேர்டு தான் இருக்கிறது உங்கள் ரெஸ்யூம்லேயே முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே கூட லைவாக பாருங்கள். நௌக்கரியிலே ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறப்பவே கீவேர்ட் பேஸ் பண்ணி வரும். கீவேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பர்சன்ஸ் தேவை. இப்போ நான் வந்து இப்போ ஒரு Salesforce டெவலப்பர் தேவை அப்படின்னா, இப்போ நான் வந்து Salesforceன்னு போட்டேன்னா அதுவே எனக்கு நௌக்கரியில் ரெக்கமெண்டட் கீவேர்ட்ஸ் எல்லாமே கீழே காட்டும். இந்த மாதிரி பாருங்கள், Salesforce டெவலப்பர், Salesforce அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ SDDC, ஸோ இந்த மாதிரி Salesforce ரிலேட்டடாக இப்போ அப்பக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், ஒரு சில கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி நௌக்கரியில் ஒரு ப்ரொஃபைல் சர்ச் பண்ணுறாங்க ஹெச்ஆர்ஸ் அப்படின்னாவே இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட்லி கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரேங்கே ஆகும் நௌக்கரியில். அதனால் நீங்கள் ஒரு ரெஸ்யூமோ நௌக்கரி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமே கீவேர்ட்ஸ் தாங்க. அதனால் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களே கூட லைவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நௌக்கரியில் ஃபில்ட்ரேஷன் போட்டு தேடுறது கீவேர்டை பேஸ் பண்ணி தான் ஃபில்ட்ரேஷன் போடுவாங்க. இதில் என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்குது, கீவேர்டை எப்படி போடணும், என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக அப்கமிங் வர சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன்லேயே கீவேர்டு என்ன மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜாவா டெவலப்பர் வேணும்னா இப்போ ஜாவான்னு போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜாவாவை பேஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நிறைய கேட்கும். ஜாவா வித் ஸ்ப்ரிங்கா, இல்லை ஜாவா வித் ஸ்ப்ரிங் பூட் வச்சு வேணுமா, இல்லை காட்லின் வச்சு வேணுமா, இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் அதுவே என்ன மாதிரி வேணும்னு கேட்கும். இந்த மாதிரி எந்த மாதிரி ஹெச்ஆர் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நௌக்கரியில் இருக்கிறது கீவேர்ட்ஸ் தான். ஸோ அந்த கீவேர்ட் முடிச்சோட இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் இருக்க பர்சன்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த மாதிரி வச்சு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்லாம் அந்த பர்சனுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா இருக்கணும், ஜாவாவில் மினிமம் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா ஜாவாவில் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ சீக்வலில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கணும்னா சீக்வலில் 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும்னு போட்டு சர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாவா, சீக்வல், இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதுலலாம் மினிமம் உங்களுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபில்ட்ரேஷனை கூட போடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்கில் செட் அப்படிங்கிற தேர்டாக இருக்க ஃபில்ட்ரேஷன்லேயே மோஸ்ட்லி காட்டும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட சர்ச் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ நாள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர் அப்படின்னா 0ன்னு கொடுப்பாங்க. இல்லைனா ஒரு 10+ இயர்ஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னா 10+ இயர்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் அப்படி ஓப்பனாக கூட நிறைய பேர் விடுவாங்க. இல்லைனா 10 to 11 இயர்ஸ் இந்த வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் வேணும். இல்லாட்டினா எனக்கு ஒரு ஃப்ரெஷர் வேணும் அப்படின்னா 0 to 1 இயர் அப்படின்னு கொடுத்தோன்னா 0 to 1 இயருக்குள்ளே இருக்க ஆள் மட்டும் வேணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் நௌக்கரியில் ஃபில்ட்ரேஷன் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் போடுவாங்க. ஸோ லொக்கேஷனை பேஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் போடுவாங்க மீன்ஸ் இப்போது ஒரு இந்த நௌக்கரிங்கிறது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னா இப்போது எல்லா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஒரு ஆள் சரினா எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை நான் ஒரு சென்னை பேஸ் பண்ண கம்பெனி சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சென்னை அப்படின்னு போட்டோம்னா சென்னை தமிழ்னு வரும். ஸோ சென்னையை பேஸ் பண்ணி இந்தான்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க கம்பெனிஸ்லாம் பார்ப்பாங்க. அப்படி இல்லை கோயம்புத்தூர் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டு கோயம்புத்தூர் பேஸில் இருக்க கம்பெனிஸ் தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனை பேஸ் பண்ணியும் உங்களோட ப்ரொஃபைலை ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி லொக்கேஷன் போடுறப்ப வெறும் சென்னைன்னு மட்டும் போடுங்க, இல்லை கோயம்புத்தூர்னு போடுங்க, பெங்களூர்னு போடுங்க, எங்கே தேடுறீங்களோ அங்கே போடுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இப்போ எல்லா ஊரையும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஊரில் சேலம், மதுரைன்னு கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்ஆர்ஸ் இந்த மாதிரி தான் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஜாப் தேட போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேடா லொக்கேஷன்ஸ் வச்சு இருந்தான்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேலு சேலரியை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து ஒரு 5 LP 10 LP கேட்குறீங்கன்னா பட் இவங்களோட பட்ஜெட் மேக்ஸிமம் ஒரு 4 LP தான் இருக்குன்னா 4ன்னு மட்டும் கொடுப்பாங்க. இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை பார்க்குறாங்க, அவங்களோட பட்ஜெட் 15 LPன்னா 15 கொடுப்பாங்க. எதுலேருந்து 15 இருக்கணும், மினிமம் 12ல் வாங்கிட்டு இருக்கணும், 15 இந்த ரேஞ்சுக்குள்ளே வேணும் அப்படின்னாலும் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு சேலரி பட்ஜெட் எவ்வளோக்குள்ளே இருக்கணுங்கிற பட்ஜெட் கொடுத்து சர்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லொக்கேஷன் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் சென்னை அப்படின்னு இப்போ இந்த லொக்கேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்னை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சென்னைக்கு ரீலோகேட் ஆகிக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்க ஓகேனா கூட இங்கே ஓகேன்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த பெங்களூர் இருக்க ஒரு கம்பெனி தேடுறாங்க.
ஸோ பெங்களூர் இருக்க கம்பெனி தேடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பெங்களூர்னு போட்டு தேடுவாங்க. பெங்களூர் ஆள் கிடைக்கலாம் இந்த ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. இன்க்ளூட் கேண்டிடேட் ஹூ ஆர் ஆல் ப்ரிஃபர் டு ரீலோகேட் ஆக ரெடியாக இருக்காங்க. அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருப்போம், ஸோ பெங்களூரில் வேலை இருந்தாலும் போகலாங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்போம். அப்படி பெங்களூருக்கு ரீலோகேட் ஆகி வர இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களும் இந்த ஃபில்டர் மூலிமா எடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனுக்கு நீங்கள் நௌக்கரி ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி இதெல்லாம் பண்ணுற வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். அதுக்காக தான் ஸோ ஃபஸ்ட் நான் ஃபில்ட்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டருக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை பில்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி நான் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும் எல்லாமே A to Z சொல்ல போகிறோம். பார்ட் பை பார்ட்டாக போட போகிறோம். எல்லா பார்ட்டையும் வரிசையாக பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்துட்டு சேலரி பார்ப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மெயினாக எந்த அளவுக்கு இன்னும் ஃபில்டர் பண்ணி கூட பார்க்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட் அண்ட் ரோல், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆளுங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆர் ரோலை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம், டேட்டா சயின்ஸ் ஒரு டேட்டா ஃபில்டர் போட்டு பார்க்கலாம். இல்லை நான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்குன்னா இந்த பேஸ் பண்ணி பார்க்கலாம். HR எடுக்கிறேன்னா இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு பார்க்குறோமோ அதை பேஸ் பண்ணி கொடுத்தே கூட இதில் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு ஃபில்டர். அதுக்கப்புறம் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கலா இல்லை BPO சைடா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் கொடுக்கலாம். இதெல்லாமே கூட மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி கம்பெனி டைப், அதாவது நீங்கள் என்ன மாதிரி கம்பெனி டைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி பர்சன்ஸாக வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெரிய இந்தியன் MNCயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களை நாங்கள் பார்க்க போகிறோம், இல்லை ஃபாரின் MNCயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களை காட்டுங்க, இல்லை ஸ்டார்ட் அப்பில் இருக்க ஆளுங்களை காட்டுங்கன்னா அந்த மாதிரியும் காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட கரண்ட் கம்பெனியை டார்கெட் பண்ணியும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஆல்ரெடி வேறு கம்பெனியில் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபில்டர் போட்டு எடுப்பாங்க. ப்ளஸ் உங்கள் டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி மேலே இருக்க எல்லாத்தையுமே எல்லா HR யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் இதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப எல்லாரும் மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த நோட்டீஸ் பீரியட் காலம். ஸோ இது மூலிமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நீங்கள் இமீடியட் ஜாயினாக இருந்தால் 0 to 15 1 month 2 month 3 month இல்லை மோர் தென் 3 month இருந்தால் கூட ஓகேவா, இல்லை சர்விங் நோட்டீஸ் பீரியட் கேண்டிடேட் ஓகேவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் பீரியடை பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி லெஸ் than 15 days ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டை பார்ப்பாங்க. ஸோ அதனால் நோட்டீஸ் பீரியடை கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ இது வந்து நோட்டீஸ் பீரியடை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் நௌக்கரியில் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன் டீட்டெயிலை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நௌக்கரியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில் எனி UG டிகிரி, ஏதாவது ஒரு UG டிகிரி மட்டும் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சவங்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா எனி UG டிகிரின்னு போடுவாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த UGயில் முடிச்சிருக்குன்னா ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் என்ன முடிச்சிருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ IT பேஸ் பண்ணி முடிச்சிருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போடுவாங்க. இல்லை வேறு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், BTech இல்லைனா எந்த பேஸ் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக போட்டும் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டியூட்டும், இப்போது இன்ஸ்டியூட்டுமே நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத போட்டு பார்க்கலாம். நான் இப்போ போட்டு பார்க்குறேன் பாருங்கள், மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், இங்கே தான் நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி எந்த காலேஜில் படிக்கிற பசங்க வேணும் அப்படிங்கிற ஃபில்ட்ரேஷனும் போட்டு பார்க்கலாம். ஃபுல் டைமாக பார்ட் டைமாக பார்க்குறவங்களா ஸோ அப்படின்னு ஃபில்டர் போடலாம். அதே மாதிரி எனி PG டிகிரி UG வேணால் எனக்கு PG முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி PG டிகிரி கொடுத்து போட்டு பார்ப்பாங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள். அதே மாதிரி PGலேயே ஸ்பெசிஃபிகேஷனாக இதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா அதை போட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட காலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க, என்ன மேஜருங்கிற எல்லாத்தையுமே கூட இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்காக ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணணும், மேலா ஃபீமேலான்னு ஃபில்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட் ஷிஃப்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி இதுக்கு ஜாபுக்கு எடுக்க போகிறோன்னா மேல் கேண்டிடேட்டை மட்டும் பார்க்குறாங்கன்னா மேல்னு கொடுப்பாங்க. இல்லை அந்த ரோலுக்கு மேல் கேண்டிடேட் தான் வேணும்னா மேல் ஃபீமேல் அந்த மாதிரி என்ன ஜெண்டர் வேணுமோ அதை கொடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்து பார்க்கலாம். ரொம்ப ஏஜ் பீப்புளான ஏஜ் கம்மி, இந்த ஏஜ்குள்ளே வேணுங்கிற ஃபில்ட்ரேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் நிறைய பேர் நம்பரை வெரிஃபை பண்ணாமல் இருப்பாங்க, மெயில் ஐடி வெரிஃபை பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு வந்து நல்லா வெரிஃபை பண்ண மொபைல் நம்பர் வச்சிருக்க ஆள் தான் வேணும்னா இதை டிக் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வகையான ஃபில்ட்ரேஷன் நௌக்கரியில் பேக் எண்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் சர்ச் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஃபில்டர் கீவேர்டு எல்லோரும் போடுவாங்க, IT கீ ஸ்கில்ஸ் போடுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ், லொக்கேஷன் வந்து எல்லா HRம் போடுவாங்க, சேலரி போடுவாங்க. மற்றபடி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் கூட யாரும் எதுவும் பெருசாக போட மாட்டாங்க. பட் மெயினாக பார்க்குறது இந்த நோட்டீஸ் பீரியடை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் எதுவுமே பெருசாக போட மாட்டாங்க. ஸோ வேறு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வரையுமே பெருசாக எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பெருசாக போட மாட்டாங்க. ஃப்ரெஷருக்கு ஒரு சில எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சைடில் ஃபில்டர் போட்டு பார்ப்பாங்க. பட் ரொம்ப முக்கியமான ஃபில்டர் இந்த கீவேர்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறலாம். இதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டாவே மோஸ்ட்லி இந்த ஃபில்டரில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தா நௌக்கரியிலே ப்ரொஃபைல் இருக்காது. அதனால் ஓரளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் பார்ப்பாங்க. பட் இந்த அளவுக்கு நௌக்கரியில் நான் ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் உங்கள் நௌக்கரியில் எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வச்சு தான் இவ்வளோ ஃபில்டரை தாண்டி உங்கள் ப்ரொஃபைல் வரும். அதனால தான் உங்கள் ப்ரொஃபைலில் நௌக்கரியே 100% அப்டேட்
அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் 100% அப்டேட் பண்ணால் தான் இந்த இடத்துல ஹெச்ஆர் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக போட்டு தேடினாலுமே காட்ட முடியும் இந்த மாதிரி கேண்டிடேட் இப்படி எக்ஸாக்டாக இருக்காங்கன்ட்டு. இந்த ஃபில்டர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஹெச்ஆர் எல்லோரும் பண்ணுற விஷயம், கடைசியாக வரப்போ ஆக்டிவ் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவ் இனில் லெஸர் தென் 1 day கொடுக்கலாம், லெஸர் தென் 3 day கொடுக்கலாம், லெஸர் தென் 7 day 15 day 30 days இந்த மாதிரி எதுனாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நௌக்கரியில் நான் உள்ளே போயிடலாம் இப்போ ஒரு 4-5 மாதம் ஆக போதுன்னா 4-5 மாதமாக நௌக்கரிக்குள்ளே போகாத என்ன எடுத்தாங்கன்னா நான் வேலை தேடலனால தான் நௌக்கரிக்குள்ளே நான் போகாமல் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நௌக்கரிக்குள்ளே யார் போயிருக்கா, அதாவது லெஸர் தென் 1 day யார் போனாலும் ஈகராக ரொம்ப ஜாப் தேடிக்கிட்டே இருக்காங்களா, நௌக்கரிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி லெஸர் தென் 1 day இல்லைனா 3 day. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஹெச்ஆர் யூஸ் பண்ணுறது லெஸர் தென் 15 days கேண்டிடேட்ஸாக பார்ப்பாங்க. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லெஸர் தென் 1 day நௌக்கரிக்குள்ளே ஆக்டிவாக இருக்கணும். அதுக்காக தான் நௌக்கரி ப்ரொஃபைலுக்குள்ளே டெய்லி உள்ளே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆக்டிவ் இன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஆக்டிவாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தான் இவ்வளோ வேலைப்பாடுகள் கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபில்டர் தாண்டணும்னு நினச்சாலுமே கூட இந்த ஃபில்டரில் கோட்டை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அதனால் ரெகுலராக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியாக இம்பார்ட்டன்ட் ஃபில்டராக இருக்கிறது தான். இதை முடிச்சுட்டு கேண்டிடேட்டை சர்ச் பண்ணாங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி என்ன கேண்டிடேட் வேணுமோ அந்த கேண்டிடேட் ஹெச்ஆர் கிடச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் கைஸ் நௌக்கரியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் இவ்வளோ வகையான ஃபில்டர் இருக்குது. ஓகேங்களா, நினச்சி பாருங்கள். நீங்கள் நௌக்கரியை சும்மா கேஷுவலாக சும்மா ஏதோ கிரியேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால்ஸே வராது. ஏன்னா ஹெச்ஆர் தேடுறப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனாக போட்டு தருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நௌக்கரியில் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு கால்ஸ் வரணும்னா நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ வகையான ஃபில்டர் இருக்குது. இவ்வளோ ஃபில்டர் போட்டு ஒரு ஆளை தேடுவாங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணுமேங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் இருக்கனால ஸோ உங்கள் ப்ரொஃபைலை 100% அப்டேட் பண்ணுங்கள். அந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கரெக்டாக கொடுங்க. அதில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் நௌக்கரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதெல்லாம் அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் 100 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் பார்ட் 2 இன்னும் 2 daysல நான் லைவ் பண்ணுறேன். ஸோ அதில் ரிமைனிங் இந்த ப்ரொஃபைலில் சர்ச் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், எப்படி காட்டும், கீவேர்ட்ஸ் எப்படி எடுத்துக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நௌக்கரி எடுத்துக்கும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மறக்காமல் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஷோ பண்ணுறதுக்காச்சு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அதை பண்ணுறதுக்கு பார்ட் 2ன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்ட் 2 வீடியோ வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ see you on next video guys. This is your HR Naveen signing off.